வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோக குண்டலினியினுடைய முதல் மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் மனம், அதனுடைய நிலைப்பாடுகள், அதனுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஞானிகள் இந்த மனதை பன்முகப்படுத்தாமல் ஒருமுகப்படுத்துறதுனால ஒரு மனிதனுடைய ஆற்றல் பல ஆயிரம் மடங்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிறத கண்டு இருக்கிற எனர்ஜியை 100 விஷயத்தில் ஸ்ப்ளிட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு வாசனைகளாக வெளிவரக்கூடிய 6000 எண்ணங்கள் பின்னாடி போகாமல் பிராணன் விகாரம் அடைஞ்சு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், முக்கியமாக காரணம் சொல்கிறது வாசனைகள் சொல்லக்கூடிய பதிவுகள், சித்தத்திலேருந்து உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், விருத்திகள், அதை தடுத்து நிறுத்தி மனம் வெளியில் போகாமலும் இல்லை உள்ளிருந்து வரக்கூடிய எண்ணங்களை தடுத்து நிறுத்துறதும், உள்ளிருந்து வரக்கூடிய எண்ணங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு சித்த விருத்தி நிரோதக யோகம் செஞ்சால் உள்ளிருந்து வரக்கூடிய விருத்திகள் நிற்கும். மனம் வெளியில் போகாமல் தடுக்கணும்னா பிராணாயாமம் பண்ணால் மனம் வெளியில் போகாமல் தடுக்கப்படுங்கிறது ஏற்கனவே பல உபநிஷத்தில் பேசியிருக்கோம். இப்போ வரக்கூடிய எண்ணம், எல்லா எண்ணங்களையும் சிந்திச்சுட்டு கிடக்கிறான் வாழ்நாள் ஃபுல்லாக. தனக்குன்னு ஒரு கோல் இருந்தால் இந்த சிந்தனைகள்லாம் இருக்காது. கோல் உயர்வான கோலாக இருக்கணும். கோல் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கோலாக இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு கோல் வைக்கலாம். அப்புறம் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள்னு லாங் டேர்ம் கோல் ஒன்று வைக்கணும். லாங் டேர்ம் கோல் ஒரு பிக்கஸ்ட் கோலாக இருக்கலாம். அந்த ஒன்றை அடைந்தால் நம்ம வாழ்க்கையை சித்தி அடையக்கூடியதாக இருக்கணும். இந்த ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லக்கூடிய 1 இயருக்கான கோல், 12 மாதத்துக்கான கோல், அதில் அது அச்சீவபிளாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட அச்சீவபிளாக ஒரு அளவீடுக்கு உட்பட்டு, அப்புறம் ஒரு ரியாலிஸ்டிக் இருக்கா, ஒரு 12 மாதத்துக்குள்ளே அது செய்யலாமா, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியாலிஸ்டிக், டைம் டியூரேஷன். இது 5 தத்துவத்தில் அதை செயல்படுத்தினா அந்த காரியம் நடத்தலாம். நாம் அது மாதிரி பண்ணுறோமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 ஆடியோ விடுவோம், ஒரு 300 வேல் பூஜை நடக்கட்டும், ஒரு 300 கிரிவலம் நடக்கட்டும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். 360 நாளில் 60 நாளில் என்ன பண்ணுறோம்? சும்மா ஹோல்ட் ஆன் பண்ணோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம்? 360 நாளை 300 நாளாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்மளுடைய பயணத்தை பண்ணுறோம். நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையா? அடியன் பண்ணுறேன். அது பேர் அனுஷ்டானம்னு பேர், நித்திய கர்மான்னு பேர். அது என்ன பண்ணோம்னா, இப்போ நேற்று பேசணும் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி பவர் மேனேஜ்மெண்ட்டுன்னு. இந்த
டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எதுக்கு பெரியாரிட்டி கொடுக்கணும், நம்மளுடைய நேரத்தை எதுக்கு கொடுக்கணுங்கிற உயர்வான ஒரு நுட்பமும், எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு எதுக்கு ப்ரைம் டைமாக நம்ம எனர்ஜியை செலவு பண்ணணுங்கிற அறிவும் இருந்தால், இந்த அறிவு எப்படி டியூன் ஆகுது, இந்த அறிவு எப்படி நாசமாகுது, அதாவது அந்த நேரமும் ஆற்றலும் இந்த அறிவுக்கு சாதகமான குறிக்கோளுக்கு தொடர்புடைய அறிவை அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க விடாமல் அந்த ஆற்றலை வீணடிக்காமல் ஒருமுகப்படுத்தி அந்த கோலை நோக்கி சேனலைஸ் பண்ணி டியூன் செய்து அந்த ஆற்றல் தொடர்ந்து வெற்றி அடைகிற வரைக்கும் நீடிக்கிறதுக்கான ஸ்டாமினாவை கிரியேட் பண்ணுறது, அந்த ஆற்றலை பெருக்கிறது, அந்த ஆற்றலை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் பவர் மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் இருக்குது, தியானத்தில் இருக்குது, வேத விசாரத்தில். இதெல்லாம் ஆற்றலை இரட்டிப்பு பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நமக்கு கோல் ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னால், ஆற்றல் 6000 எண்ணங்கள் பின்னாடி போனால் ஸ்டாமினா இருக்காது. ஒன்றில் போனால் அதுதான் எது முதல்ல பண்ணணுமோ அந்த வேலையை முதல்ல பண்ணணும். எல்லாத்தையும் பகுத்து செய்யணும். தூங்குறப்ப தூங்கணும், வேலை செய்கிறப்ப வேலை செய்யணும். சத்துவகுணத்தில் இருக்கும்போது சத்துவகுணத்தில் இருக்கணும், ரஜோகுணத்தில் இருக்கும்போது ரஜோகுணத்தில் இருக்கணும், தமோகுணத்தில் இருக்கும்போது தமோகுணத்தில் இருக்கணும். ஆற்றலை சேமிக்க தெரியணும், தொடர்ந்து நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணும். பெரிய அச்சீவராக இருக்கணும்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்கள். ஒரு வண்டி ஓட்டுறீங்க, அதுக்கு எப்போ பெட்ரோல் பண்ணணும், எப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணணும், எப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், எல்லா அறிவும் இருக்கணுமா வேண்டாமா? அப்போ தான் அந்த வண்டி 10 ஆண்டுகள் ஓட்டினாலும் 5 ஆண்டுகளை கெட்டு போகிறது 10 ஆண்டுகள் வரைக்கும் அது நீடிக்கும். அதே போல் தான் மனிதனும். அப்போ ஆற்றலை பெருக்கணுங்கிற அறிவு இப்போ தான் வந்திருக்கு. நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணுங்கிற அறிவை இப்போ தான் வந்திருக்கு. ஒரு ஜடமான செல்லை 3 வேலை பண்ணுறோம். மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம பல பொறுப்புகளை இழுத்து போட்டு கோத்து விட்டு வச்சுருக்கு. நாமளே கமிட் ஆகிருக்கோம், மாட்டிக்கிட்டு இழுக்க முடியாமல் திணறோம். அந்த இன்ஜினுடைய கெப்பாசிட்டியை தாண்டி லக்கேஜ் இருக்குது. இன்ஜின் ஒரு 5 லக்கேஜ் இழுக்கணும்னா, 5 கேரேஜ் இழுக்கணும்னா 12, 15, 20 கோத்து விட்டால் அது எப்படி இழுக்கும்? வாழ்க்கையை ஒன்றுமே முடியலை, என்னால் முடியலை, ஒன்றும் ஜெயிக்க மாட்டான், ஒன்றுத்துலேயும் வழங்க மாட்டான், ஒன்றுத்துலேயும் சைன் பண்ண மாட்டான். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியுது. இப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா கேரேஜ் எல்லாம் என்ன பண்ணி விட்டணும்? அவசியம் இல்லை, கரெக்டே விடணும். தாட்சியமே பார்க்கக்கூடாதுங்க. எது அத்தியாவசியம், எது ஆடம்பரம், எது அனாவசியம் தெரியாது அவனுக்கு. இப்போ எல்லாம் சரியாக நடக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரணும்னா முதல்ல இறைவனுக்கு முதல் நிலை இடத்த கொடுக்கணும். அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். இப்போ துரியன்னு பேசுகிறோம். இந்த இதில் கூட அதுதான் பேச போகுது. இப்போ மந்திரம் துரியத்தை பற்றி தான் பேச போகுது. துரியநிலை என்ன? துரியநிலை எதுக்கு போனோம்? உன்னுடைய ஆற்றலை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால், உயிர் சக்தியை பெருக்கணும்னு சொன்னால், லௌகீகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால், பரம்பொருளை ஜெயிக்கிறதுக்கு, பரம்பொருளை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மெலோடியான ஒரு யோகத்தை பிடிச்சா போதும். அதில் நிதானமாக, விவேகமாக, ஸ்லோவாக கூட போகலாம். ஆனால் பொதுவாக ஒரு யோகத்தில் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் லௌகீகத்தை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பேரறிவு வேணும், பேராற்றல் வேணும், பெரும் பணம் வேணும், பெரும் புகழ் வேணும்னு நினைக்கிறோமா இல்லையா? பெரும் பணம், பெரும் புகழ் விளைவு, பலன். பேரறிவு, பேராற்றல், பெருவற்றிங்கிறது உன்னுடைய சாதனை. நீ சாதிக்கிறதுக்கு பேரறிவு வேணும், பேராற்றல் வேணும். அது ஒன்றில் நிற்கிறதுனால அது கொடுக்கப்படுகிறது, அது வளர்க்கப்படுகிறது, அது பெருக்கப்படுகிறது. அது நீண்ட நேரம் வேலை செய்கிறதுக்கான ஸ்டாமினாவையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது, சக்தி கொடுக்கிறது. அதனால்
கோலே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவன்ட்ட கோல் பற்றி பேசினா, அப்போ ஒரு கோல் வருஷத்துக்கு வச்சுக்கோ, ஒரு 10 ஆண்டுகளுக்கோ 20 ஆண்டுகளுக்கோ 30 ஆண்டுகளுக்கோ ஒரு கோல் வச்சுக்கோ. உங்கள் வாழ்க்கையே ஒரு 3லேருந்து 5 கோலுக்குள்ளே வாழ்க்கையே சித்தி பண்ணிடலாம். நீங்கள் 1000 கோல் போடுறதெல்லாம் வேஸ்ட். எது பின்னாடியும் போயிட்டு திரும்பி வர வேண்டியதான் ஆரம்பித்த இடத்துல. அப்படி தான் ஜான் ஏறினா முளைஞ்சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. கதை சொல்கிறான். அறிவு இல்லாமல் செயல்பட்டு விட்டு இந்த கதையெல்லாம் சொல்லுவான். சூழ்நிலை சரியில்லைம்பான். அந்த நிலையெல்லாம் மாற்றுறதுக்கான வழிமுறைகளை இந்த இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் போகக்கூடிய வழிமுறைகள் லௌகிகத்திலையும் அதை பயன்படுத்தலாங்கிற சூழல் இருக்குது. அதையெல்லாம் மந்திரங்கள் அனலைஸ் பண்ணுது. நேராக இப்போ மந்திரத்துக்கு போகிறோம், அங்கங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹேத்துத்வயம் ஹி சித்தஸ்ய வாசனா. நம்ம சித்தம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு ஒன்று வாசனா, இன்னொன்று சமீரன். சமீரன்னா என்னது? பிராணன். பதிவுகளும் பிராணனும் என்ன பண்ணுது? ஆமாம், இந்த பதிவுகளை பிராணன் பதிவுகளை தூண்டி விட்டு இப்போ வாசனையாக வெளியில் வருதா, விருத்திகளாக வரும். அந்த விருத்திகளை கொண்டு போய் எந்த எண்ணங்கள் வந்துச்சோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அது பின்னாடியே போயிடுவோம். அன்றைக்கி நாள் போச்சு, உன்னுடைய கோலு லட்சியம் குறிக்கோளே போச்சு. அதனால தான் அத்தியாவசியமான 3 விஷயங்களை நம்ம ரெகுலராக சின்சியராக வச்சுக்கணும். பார்த்தீங்களா, முதல் காரியம் இறைவனுக்குன்னா அது ஒரு தனியாக ஒதுக்கணும். அது எக்காரணம் கொண்டும் டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. அதுவே உனக்கு மெகா வெற்றி. எங்கே வெற்றி அடைஞ்சுன்னா பாக்கியெல்லாம் வெற்றி அடையும். இங்கே விட்ட அங்கே போகணும், இங்கே போகணும், நான் லேட்டாக ஏந்துட்டேன் அதனால் இதை விட்டேன்னு விட்டீங்கன்னா அது 2 டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் முதலிடம் ஆற்றலை பெறுவதும் நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஆற்றலை பெருக்கிறதுக்கும் நமக்கு ஸ்டாமினா கொடுக்கக்கூடியும் பரம்பொருளை தியானித்து பூஜையோ வேத விசாரமோ தியானமோ ஏகாந்தமாக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அமைச்சிக்கலாம். கட்டாயம் ஒரு 1 மணி நேரம் அவசியம். எது டிஸ்டர்ப் ஆனாலும் அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, எது கெட்டாலும் அது கெட்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு அறிவு, நுட்பமான அறிவு. ஏன் எதுலேயும் 10 நாள் மேலே நிற்க முடியல? அறிவு இல்லை. பார்க்குறது பின்னாடிலாம் போகிறது. ஒன்றுலேயும் நிற்காது, ஒன்றுலேயும் ஜெயிக்காது, ஒன்றுலேயும் விளங்க. அதை முதல்ல உடைக்கணும். எது உயிருக்கு நிகரானது, எது மூச்சுக்காட்டுக்கு நிகரானதோ அதை முதல்ல செய்யணும். அதுதான் அத்தியாவசியம்னு பேர். அப்போ இறைவன் அத்தியாவசியம், சத்வகுணத்தில் நிற்கிறது அத்தியாவசியம், பூஜை தியானம் வேத விசாரம் அத்தியாவசியம். அது இல்லாமல் ஒரு நாள் ஒரு ஆடியோ கேட்காம நீ சாப்பிடவே கூடாது, தூங்கவே கூடாது, ஒரு நாளை வீணடிக்கக்கூடாது. உயிர் வளர்க்கிறது அதான். உயிர் ஏற்கனவே வளர்ந்த ஸ்வரூபத்தில் தான் இருக்குது. ஆனால் நீ அறியறியானா அறியலை. உயிர் அனோரணியான் மகத்துவ மகியான்னு சொல்கிற மாதிரி எது உலகத்தில் பெருதோ அதை விட பெரிய நிலையில் இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது. போதுமா? சுயம் ஜோதிக்கு அனந்த சக்திக்குன்னு எதுக்குன்னு சொல்கிறோம்? ஒரு 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 பசுமாட்டினுடைய முடியை எடுத்து அதை 1/10 1/100 1/1000 1/10,000 1/100,000 அந்தளவுக்கு கூறு போட்டு அதை விட சின்னது அணு. அந்தளவுக்கு உயிர் இருக்கே, அதை நீ அந்தளவுக்கு நுட்பமான அறிவால் தான் பிடிக்க முடியும். அறிவுனா என்னது? சித்து ஸ்வரூபத்துக்கு போனால் அந்த நிலை. இப்போ இந்த வேதம் என்ன பண்ணுது? குரு என்ன பண்ணுறாங்க? உங்கள் மனதை பிடிக்கப்பட்டிருக்க, உங்கள் சித்தை பிடிக்கப்பட்டிருக்க அந்த கூர்மையான ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த உயிரை பிடிக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் செதுக்கி எடுத்துடுறாங்க இல்லையா? ஒரு அற்புதமான ஒரு அமிர்த திராவகம் மாதிரி ஒரு கரைக்கக்கூடியது. இந்த உபாதிகளை கரைக்கக்கூடிய வேதத்துக்குள்ளே போட்டு ஒன்று எடுக்கும்போது நீ வைரமாக ஜொலிக்கிற, தங்கமாக ஜொலிக்கிற. உங்ககிட்ட இருக்கிற எல்லா களிம்புகளையும் நீக்கிறத உன்னுடைய சித்தஸ்வரூபந்தான் அந்த நுட்பமான அறிவு. எந்த அளவுக்கு நுட்பமான அறிவு? 1/10 1/100 1/1000 1/10,000 1/100,000 ஆர் 1/100,000. அவ்வளோ நுண்ணியமான அறிவு ஒன்றுகிட்ட இருக்குது. அதை பயன்படுத்த எங்கேயும் போகலாம், அதையும் செய்யலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அந்த அளவில் இருக்கியானா நீ இல்லை. அதை அறிய வைக்கிறது தான் வேதம்.
இப்போ வேதம் அந்த 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 ஏரோவை அம்புன்னு கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, அந்த ஏரோவை ஷார்பன் பண்ணுது வேதம். புரியுதா? அந்த பயிற்சிக்கான அந்த ஆத்மா தான் பரமாத்மாவை அடைய போகுது, அனுபவத்துக்காக. இது விவகாரம். அறிவை தாண்டி அனுபவம் தாண்டி அனுபூதிக்கு போக போகிறோம். சித்து வந்து சத்தோட போய் இந்த அம்பு போய் அந்த பரம்பொருளை குத்துனாதான், சேர்ந்தாதான் அது அனுபூதி. அதனால் அதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா, இந்த காற்றானது, மூச்சு காற்றானது எப்போதும் ஒரே சீராக ஓடுறதில்லை. மனம் பாதிச்சுன்னா மூச்சு காற்று பாதிச்சிடும், மூச்சு காற்று பாதிச்சுன்னா மனம் பாதிக்கும். இப்போ பொதுவாக மூச்சு காற்று பாதிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மனம்தான். ஏன்னா மனதுக்கு அறிவு இல்லை, அது ஆசையின் வசப்பட்டதுனால அது என்ன பண்ணுது, 10 குப்பைகளால் தாக்கப்படுது. காமம், கோபம், லோபம், மதம், மாச்சரியம், சந்தேகம், சிந்தா. சிந்தானா கவலை. காமம் தெரியும், கோபம் தெரியும். லோபம்னா ஆசை. ஆசைனா பேராசை, தகுதி இருந்து ஆசைப்படுறதில்ல. அப்புறே மாதிரி அச்சீவ் பண்ணாலும் அதை வந்து பயன்படுத்துறதில்லை. கஞ்சனாக இருப்பான், லோபின்னு பேர் அவனுக்கு. காமம், குரோதம், லோபம், மதம், அலட்சியம். எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியாமலே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறான்ல, மதம்னு பேர். மாச்சரியம், பொறாமை, அவன் நல்லா இருக்கானே நாம் நல்லா இல்லையே. அப்புறம் சந்தேகம், எல்லாத்தையும் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இது உண்மையா பொய்யா, சரியா தப்பா அப்படிங்கிற குழப்பம், சந்தேகம். அப்புறம் வேகம், எல்லாத்தையும் வேகமாக செய்கிறது. எல்லாம் பார்க்குறீங்களா, இந்த ட்ரைனிங் கொடுக்குறானுங்க. இந்த ஆன்லைனில் டெலிவரி பாய்க்கு ட்ரைனிங், என்ன ட்ரைனிங் கொடுக்குறானுங்களோ தெரில, மகா மோசமாக வண்டி ஓட்டுறாங்க, கண்ணாபின்னான்னு ஓட்டுறாங்க. முன்னெல்லாம் நீங்கள்லாம் ஆட்டோக்காரங்களை திட்டுவீங்க, எப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து இப்படி சந்தில் பொந்தில் எவன் எப்படியா போய் நாசமாக போய் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, விரட்டு போனாலும் சரி. குழந்தைங்க வண்டி ஓட்டிகிட்டு வரும், பெண்கள் ஓட்டிகிட்டு வருவாங்க, வயசானவங்க ஓட்டிகிட்டு வருவாங்க. ஒன்றை மாதிரி எல்லோரும் திறமை. இவன் திறமையை அங்கே காட்டுறான். எங்கே இந்த லக்கேஜை அவன் டெலிவரி பண்ண, அவன் பாவம் இந்த தொழில் போனால் அந்த வேஷம் தானே போட்டாகணும். அப்படி ட்ரைனிங் கொடுக்குறானுங்க. யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு பரிசு ஏதோ வச்சுருப்பானுங்கன்னு நினைப்பேன். கண்டிப்பாக வச்சுருப்பானுங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்கானுங்க. இது மோட்டிவேஷன் கிடையாது. அப்போ அவன் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினா நான் உயிர் போயிடுமே, சம்பளம் கொடுக்குறவன் கொடுத்துருவியா உயிரை? கொடுமையாக இருக்குது. என்ன பண்ணுறது, போட்டோம். நான் ஈஸ்வரன் ரட்சிதம். வேகம், வேகம் ஒரு மைனஸ். நல்லா புரிஞ்சுங்க. வேகம் ஒரு மைனஸ், வேகம் ஒரு குறைபாடு, வேகம் ஒரு நோய். காமமாச்சு, கோபமாச்சு, லோபமாச்சு, மதமாச்சு, மாச்சரியமாச்சு, சந்தேகமாச்சு, கவலை ஒன்று இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படும். இன்றைக்கி எதை நினச்சி கவலைப்படலன்னு ஒரு பிரச்சனையுமே வரல இன்றைக்கி அப்படின்னு கவலை. எம்டி மைண்ட்ஸ் டெபிள்ஸ் ஒர்க் ஷாப்புன்னு எதுக்காவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு கவலைப்படணும். இந்த சித்தானது சகசிராரத்தில் இல்லாமல், புருவமத்தியில் இல்லாமல், கண்டத்திலையும் இல்லாமல், ஹிருதயத்திலும் இல்லாமல் கீழே இறங்கிடுறது. நாபிக்கு கீழே இருந்துச்சுன்னா இருட்டு. அங்கே எப்படி இருக்கும், கவலையில் தான் இருக்கும். இப்போ நீ கவலைப்படுற, எதுக்கோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு வச்சுங்க, கற்பனையிலே நிறைய கவலைப்படுறவங்களாம் இருக்கான். நடக்காதெல்லாம் நடந்துட்டா அம்பான். இவர் நான் நைட்டு வரைக்கும் இருப்பாராங்கிறதே கேள்விக்குறி. எவ்வளோ போஸ்டர் ஓட்டுறான். அதனால் உன் மைண்டு வந்து எந்த லோகத்தில் இருக்குது, உள்ளேயே பல லோகங்கள் இருக்குது. இப்போ ஒரு சுருக்கமாக சொன்னால் 7 ஆதார சக்கரத்தையும் 7 லோகமாக கூட சொல்லலாம். உங்கள் மனம் வந்து இப்போ நேற்று கோவிலில் இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க ஃபுல் டே, அது ஒரு லோகம். ஆனந்த லோகத்தில் இருக்கீங்க, பிரம்மலோகத்தில் இருக்கிற மாதிரி. குருவோட வேத விசாரம் பண்ணி ஞான லோகம், பூஜையில் அட்டன் பண்ணுறீங்க, பிரம்மலோகம். ஒரு லோகத்தில் இருக்குது. அதை விட்டு மாறினீங்கன்னா இறங்கிடுது. ஆனால் ஞானம் அப்படி அல்ல. அது அங்கே தான் நுட்பம் இருக்குது. ஞானம் துரிய அவஸ்தா அப்படின்னு சொன்னால், நீ வந்து உன்னுடைய 96 தத்துவங்களையும் கடந்து, அதாவது உன்னுடைய உடம்பு 7 தாதுக்களான ஸ்தூல உடம்பை கடந்து, சூக்ஷ்ம உடம்பை கடந்து, 4 அதாவது 14 அல்லது 17 தத்துவங்களுடைய சூக்ஷ்ம உடம்பை கடந்து, காரண உடம்பையும் கடந்து, இருட்டையும் கடந்து, புருவமத்தியை கடந்து, சகசிராரம் போய் நீ உட்கார்றல்ல, அந்த நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அது பேர் துரியாவஸ்தை. அந்த நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்தூல உடம்பில் பசி தாகம் இருக்கும், சூக்ஷ்ம உடம்பில் கவலை, காமக்ரோதாதிகள் இருக்கும்,
காரண உடம்புல பயமும் பதட்டமும் குழப்பமும் இருக்கும். ஏன்னா இருட்டாக இருக்காங்க, ஒன்றும் தெரியலை. அதை தாண்டி இருட்டை தாண்டி வெளிச்சத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற துரிய அவஸ்தை என்ன தெரியுமா? அறிவு நிலை அனுபவ நிலைக்கு போய் அமைதியை அனுபவிக்கும். முதல்ல எக்ஸ்பீரியன்ஸை நாம் ஒத்துக்கிறது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒத்துக்கிறது இல்லைன்னா அதை கடக்கணும்னு சொல்ல வரும். இப்போ எப்படி துக்கத்தை அனுபவிக்கிறியோ அப்புறம் சுகத்தை அங்கே அனுபவிப்பேன். அந்த அனுபவத்தை கடக்கணும். நீ எப்படி துக்க அனுபவம் ஏற்படுதோ அதே மாதிரி சுக அனுபவம் ஏற்படுது. அதை தாண்டினா அமைதி, அந்த அமைதியும் தாண்டினா ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் தான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு உள்ளே நுழையிற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இருக்க மாட்டான். ஆனந்த ஸ்வரூபத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் நன்றாக இருக்குது. எப்படி தெரியுமா? மனநிலை இப்போ மனம்லாம் பூர்வமதிக்கு மேலே கிடையாது. ஹிருதயம் வரைக்கும் தான் மனம். நல்லா புரிஞ்சுங்க, ஹிருதயம் வரைக்கும் தான் மனம். ஆனால் ஞானிகள் பேசும்போதோ இல்லை இந்த பாஷ்யகர்த்தா பேசும்போதோ என்ன பேசுவாங்கன்னா மனம்னே பேசுவாங்க. மனம் வந்து ஹிருதயத்தோடு முடிஞ்சு போச்சு. சித்தை தான் மனங்கிற தத்துவத்தில் பேசுகிறாங்க. மனம் இந்த சொப்பனத்தோடு முடிஞ்சு போச்சு. ஜாகிரத சொப்பனத்தோட 2 நிலையோட மனம் அதுக்கப்புறம் கிடையாது. காரண உடம்புல மனம் கிடையாது, சித்தாயிடும். அந்த துரிய அவஸ்தாவில் அமைதியை கடந்து ஒரு சுகத்தை கடந்து அமைதியை கடந்து ஆனந்த நிலையை அடையிற வரைக்கும் அனுபவம் இருக்கும். அதுக்கப்புறம் அனுபூதி நிலை. அங்கே நீ சுகங்கிறதோட நிம்மதிங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்குது. அதுதான் அமைதி. அமைதியினுடைய அடுத்த நிலை ஒரு நீ கேட்குற எதுக்கும் பதட்டப்படாத பாதுகாப்பான ஆனந்த ஸ்வரூப நிலை. இங்கே எப்படி இருக்கும் மனநிலைன்னு கேட்டால் இது யாரும் சொல்ல மாட்டாங்க, அடியேன்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு பெரிய சாதனையை இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்ல பாருங்க. ஒரு 4 மணி நேரம் க்யூவில் நிற்கிறீங்க சுவாமி தரிசனத்தை போய் நிம்மதியாக பண்ணிவிட்டு விபூதி வாங்கிட்டு வெளியில் வந்தோன்னே அப்பாடான ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா? ஒரு அமைதி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும்ல. அந்த பூரண நிலையில் நமக்கு இனிமேல் வந்து எதுவும் வேணும்னு கேட்குறதுக்கே ஒன்றும் இருக்காது. நிறைவு நிலை. அப்பாடா ஒரு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்களே, ஏதோ ஒன்று சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பேச்சே இருக்காது. பக்தி அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுனால அங்கே வந்து ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தோணும். இப்போது நீ என்ன காரியம் பண்ணாலும் இறங்க மாட்டேன். இப்போ ஞானத்துறை இது பக்தியில் இப்போ நீ கோயில் வாசலுக்கு வந்து பலதை பார்க்க ஆரம்பிச்சிட்டு சிந்திக்க ஆரம்பிச்சு அப்படியே தெருவுக்கு வந்துடுவேன், சம்சாரத்துக்கு வந்துடுவேன். ஞானிகள் அப்படி அல்ல. இப்போ ஆந்திராவுக்கு இப்போ 3 வேன் போச்சா காளஹஸ்திக்கு போகிறப்ப சின்ன சரணம் இருந்துச்சா? அடியனுடைய மனநிலையில் ஒன்றும் இல்லை. அவங்க நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் இப்படி போங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தோமா, ஏறி உக்காந்ததுலேருந்து மறுபடியும் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் அந்த அமைதி நிலை ஆனந்தம். யாராவது பண்ண முடியுமா? சொல்லுங்கள். சொல்கிறது புரியுதா? சொல்கிறது ஒரு அமைதியான பாட்டு போடுப்பா, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பாட்டு போடு, பழைய பாட்டு புது பாட்டு. ஒரு பக்குவப்பட்ட நிலை. இதுதான் துரிய நிலை. எளிமையாக புரிய வைக்கணுங்க இந்த முயற்சி பண்ணுறோம். உங்களுக்கு பெருசாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் அன்றாட சந்திக்கிறது தான். ஆனால் அங்கேயே நிற்கிறது இல்லை. அசைக்க முடியாத அளவுக்கு, இறங்க முடியாத அளவுக்கு அங்கேயே நிற்கிறது தான் அந்த நிலை. அது ஞானம் கொடுக்கறது. இப்போ பக்தி போயிட்டு வரும், யோகம் போயிட்டு வரும், ஞானம் போகும், வராது. அதுதான் அங்கே இருக்கிற துரிய அவஸ்தா. சொல்கிறது புரியுதா இல்லையா? அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக இருக்கும், சலனம் இருக்காது, நிறைவாக இருக்கும், பூரணமான மனநிலையாக இருக்கும். எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், செயல்பாடுகள் அமைதியாக தான் இருக்கும். அவன் எப்படி இருக்கானோ அப்படி தான் அந்த காரியமும் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க.
அவன் எப்படி இருக்கானோ, அவன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கானோ, ஸ்டேட்டஸ்னால் மனநிலை எங்கே இருக்கோ, சித்தானது சத்தோடு இருக்கிற மனநிலையில் தான் அவன் இந்த அமைதியும் ஆனந்தமோ பதட்டம் இல்லாத எது நடந்தாலும் அவங்கள பாதிக்கவே பாதிக்காது, அது எதுவும் நடக்கவும் நடக்காது. இந்த கற்பனையில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அது நடந்துருமோ இது நடந்துருமோ. பாம்பு என்ன பண்ணும், நம்மளை அடிச்சிருவாங்களோன்னு நம்ம முதல்ல போட்டு தள்ளி இன்னொன்று போட்டு தள்ளுறதுக்கு தான் அது என்ன பண்ணுது, சீருது. இது மாதிரி மனிதன் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவசரப்பட்டு அதை தடுக்கிறேன் இதை தடுக்கிறேன்னு ரொம்ப ஒன்று ஓவராக தூங்கிடுறான், இல்லை ரொம்ப விழிப்பு நிலையில் இருக்கிறான். இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு மனம் விகாரம் அடைஞ்சிச்சுன்னா பிராணன் விகாரம் அடையும். பிராணனும் மனமும் ஒன்று. ஏன்னா பிராணனில் தான் மனம் மனம் பயணிக்குது. பிராணன் இதுதான் அது வெளியிலே தூக்கத்தை உங்கள் தூக்கத்தில் இருந்த மனதை தட்டி எழுப்பினதே பிராணன் தான். வாசனை சித்தத்தை தட்டி எழுப்பி அங்கேருந்து வாசனை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் இந்த மனத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த மனம் இங்கே போனால் அங்கே போங்க, அங்கே வேணால் அங்கே போங்க. இப்போ ஸ்டாமினா என்ன ஆகுது, இந்த பிராணசக்தியானது செலவாகிக்கிட்டே இருக்கும். அந்த பிராணசக்தியை தான் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் பிராணாயாமம். நீங்கள் வேறு ஏதோ 1000 பயிற்சிகள் அது சொல்லும். அடியே நல்லா அனுபவித்து சொல்கிறேன். ஒரு பிராணாயாமம், அதாவது பிராணாயாமம்னு ஜென்ரலாக ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே சர்வ சித்தி தரும். போதுமா? அது ஒன்றை போதும். அங்கே அப்படி சொன்னாங்க, இங்கே இப்படி சொன்னாங்க, அது அப்படி சொன்னாங்க, அது அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் ஞானத்துக்கு கிடையாது. ஆனால் ஞானத்துக்கு இதெல்லாம் சப்போர்ட். அந்த உடம்பு பற்றிய விஷயங்கள், இந்த பிராணன் மூச்சு பயிற்சி எல்லாம் எது சார்ந்ததுன்னா உடம்பு சார்ந்தது, உயிர் சார்ந்ததுக்கு நான் சொன்ன இந்த நுட்பமான அறிவு தான். அதுக்குள்ளே பயணிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறீங்க, குரு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அனுபூதியை அந்த வாக் சக்தியில் கலந்து உங்களுக்குள்ளே அந்த அமிர்தத்தை இறக்குறாங்க. அதுக்கு ஆதாரம் மந்திரம், பிரமாணம். அதனால் தான் அனுபவித்த அனுபூதிக்கு அங்கீகாரம் கிடைக்கும்போது அந்த மந்திரத்தோட அந்த வார்த்தையை இந்த சிஷ்யர்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது அந்த மனமானது சித்தாகி சத்தாகும். இதை புக்கில் எழுதினா கூட உங்களுக்கு புரியாது, சொல்லி தான் கொடுக்கணும். அனுபவத்தை தாண்டிய அனுபூதி, அமைதி கடந்த நிலை, ஒரு எண்ணமும் இருக்காது, ஒரு எண்ணம் கூட இருக்குது, ஒரு விருத்தி கூட இருக்காது. அங்கே சஞ்சித கர்மா எவ்வளவு இருக்குது, எத்தனை கோடி ஜென்மா நம்ம எடுத்துருக்கோம், ஒன்றும் என்ன பண்ணல, இந்த சித்தை தொடர்பு கொள்ள முடியல. ஏன், அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அது நல்லா புரியணும்னா இந்த யமதர்மன் மார்க்கண்டேயனை அந்த கயிறு போடுவான் பாருங்கள், கயிறு அவன் கழுத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் அந்த எல்லையை தாண்டிட்டான். அவன் எந்த எல்லையை தாண்ட, யமன் போக முடியாத எல்லைக்குள்ளே அவன் பரம்பொருளுக்குள்ளே போயிட்டான், பரம்பொருள் கர்ப்பகிரகத்துக்கு போயிட்டான், அவன் சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிட்டான். ஸோ அந்த இடத்துல எதெல்லாம் வேலை செய்யும் எதெல்லாம் வேலை செய்ய ஜாமர் வச்சுருப்பார் பரமேஸ்வரன். எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும்ப்பா. அவன் வெளியில் வந்தால் பிடிச்சிக்கோ, அவன் உள்ளே இருக்கிறான், இங்கே அவன் மேலே போட்ட கயிறு என் மேலே போட்டுச்சு, பெரிய மகா குற்றத்தை பண்ணிட்டேன், உனக்கு மரண தண்டனைன்ட்டார். என்ன யமனோட கதி என்னாச்சு? அது மாதிரி உங்களை பயமும் துக்கமும் காமமும் குரோதமும் உங்களை டார்ச்சர் பண்ணாத ஒரு பாயிண்ட் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அறிவால் தான், அதான் நுட்பம்னு. ஏன் அப்படின்னா அது சித்தனுடைய ஸ்வரூபம். அதான் 1/10 1/100 1/1000 அவ்வளோ நுட்பமான அறிவு. அந்த மாதிரி நுட்பமான அறிவுக்கு இந்த உலகம் வசப்படுது. அந்த நுட்பமானது தான் இந்த உலகமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அந்த நுட்பமானது உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எங்கும் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. நீ அறிய நீ விஸ்வரூபம் எடுக்க போற. இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாம். புரியுதா? அப்போ சித்தசிய வாசனா, சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனா தான் உன்னுடைய வாழ்க்கையாக டெய்லி மலருது. நீ என்ன பண்ணுற, அந்த சிந்தனைகள் பின்னாடியே போகாதன்னு சொல்கிறோம். நீ உனக்கு 3 விஷயம் ரெகுலராக இருக்கணும். என்ன? ஒன்று இறை சிந்தனை சத்துவகுணம், 2வது தொழில், 3வது குடும்பம். இதில் ஒன்றுக்கும் ஒரு வேலை வச்சுருப்பேன் இல்லையா? ஒரு வேலை வச்சுருப்பேன். அதுக்கு அந்தந்த நேரத்தை செலவு செய்.
அதில் முதல் இடம் இறைவனுக்கு கொடு. அது நீ விடிகாத்தால 3 மணிக்கு எழுந்துக்கிறியோ, 4 மணிக்கு எழுந்துக்கிறியோ, 5 மணிக்கு எழுந்துக்கிறியோ, எக்காரணத்தை கொண்டும் அது கெட்டே போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனால் இதனுடைய விளைவுகள் பலனும் எல்லையற்றது. அனந்த சக்திங்கிறத, அனந்த சக்தி நிலையை தொடுறது இந்த மாதிரி விடிகாத்தால உட்காருங்க பார்த்தீங்களா பூஜையில், இதெல்லாம் பெரிய வரம், பெரிய வரம், பெரிய வரம். அதுதான் இந்த சுயம் ஜோதியை அனந்த சக்தியாக்கி, அனந்த சக்தியை இந்த பேரறிவு, பேராற்றல், பெரும்பெற்றி, பெரும்பணங்கிற லௌகீகத்தை வெல்லக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய செயல்பாடுகளையும் விளைவுகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு நுட்பம் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடக்கூடாது. எல்லாத்தையும் பகுத்து செய்யணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யணும். டென்ஷன் ஆகக்கூடாது. அறிவு தான் முக்கியம். அறிவை ஒன்றில் நின்று அறிவு வரும். அது சம்மந்தப்பட்ட எல்லா அறிவும் வரும். எப்படி சொல்கிறோம், 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி சிஷியர்களை உருவாக்க முடியும். எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் ஒன்று இருக்கு. சொல்லியிருக்கேன், எல்லாம் பேசியிருக்கேன். இப்படி தான் செய்ய போகிறேன், இதை இப்படி செஞ்சு காட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 1 லட்சம் வியூஸு போன மாதம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஆடியோஸை பயன்படுத்தியிருக்காங்க. நாளைக்கு ஏதோ ஒரு ஆடியோ 1 லட்சம் சப்ஸ்கிரைபரே கிரியேட் பண்ணி எழுதி வச்சுக்கோ. கிரியேட் ஆகுதா இல்லையா பாருங்கள். 1 லட்சம் வியூஸே பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதம், வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னதெல்லாம் இங்கே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. முருகப்பெருமானுடைய கருணை. நோக்கமும் அவன் தான், செயலும் அவன் தான், விளைவும் அவன் தான், பலனும் அவன் தான். நாமல் தோன்றி மறையக்கூடியவர்கள். அவன் நிரந்தரமானவன். அந்த பிராணனை நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்காக காலை, மதியம், மாலை 3 வேளை அந்த காலத்தில் பிராணாயாமம் பண்ண சொன்னாங்க. அவ்வளோ பவர் அந்த பிராணனுக்கு. லௌகீகத்தை வெல்றதுக்கான எனர்ஜி. சாயந்தரம் வரைக்கும், இப்போ நான் 10 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் எனர்ஜியே குறைய மாட்டுது எனக்கு. சொல்லுங்கள், எனர்ஜி குறைக்கிறது ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா எனர்ஜியாக இருக்கேன், அது தூக்கத்தை பாதிக்குது எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால. சரி, இந்த வேதா கிளாஸோட முடிஞ்சிச்சு, நிம்மதியாக ஒழுங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு சுவாமி கிரிவலம் ஆரம்பின்னா அதில் 1 மணி நேரம் போதா அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. ஃப்ரெஷ் ஆகிடுவேன், ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவேன் ஒரு 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் ஃப்ரெஷ்னஸ் தான். எந்த மூச்சு பயிற்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறேன், சரி ஏதாவது ஆடியோஸ் கேட்கலான்னு கேட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டேன். அது ஒரு விஷயம். அது ஓவராக இருக்குது எனக்கு. எல்லாம் அவர் பண்ணுறார், நம்மளை வச்சு பண்ணுறார், பண்ணிட்டு போகிறார். அவர் கணக்கு கரெக்டாக தான் இருக்கும். இருந்துட்டு போட்டோம். அதனால் இந்த காற்றை வசப்படுத்தணும். தயோர் வினஷ்ட ஏக்கம் ஸ்மிதத் துவாவப்பி வினஷத்தே. ஒன்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணிடலாம். மனதை கண்ட்ரோல் பண்ண, இப்போ நீங்கள் மனதை உங்களை கண்ட்ரோல் பண்ண, மனதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அறிவு இல்லாமல் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அறிவு இல்லாமல் நீ தியானம் பண்ண முடியாது. அதனால் முதல்ல 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் சிரவணம் பண்ணு. ஏகாந்தமாக உட்காந்து கண்ணை மூடிக்கோ. ஒன்றில் நிற்கணும்னு நினச்சி இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஆடியோ கேளு. ஆடியோ உள்ள வார்த்தைகளை கேதர் பண்ணிக்கிட்டே வா. எத்தனையோ கோடி ஜென்மாவா ஒரு அறிவும் இல்லாமல் பிளாங்காக இருக்குது. ஒரு 50-60% என்ன பண்ணு, ஞானத்தை சேகரம் பண்ணிக்கிட்டே வா. அதுக்கப்புறம் தியானத்துக்கு போகலாம், அதுக்கப்புறம் விசாரத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி பண்ணிட்டு தானே இருக்கோம். அதுக்கப்புறம் தியானம் பயன்படும். தியானம் எப்போ தெரியுமா ரொம்ப பலன் கொடுக்கும்? இந்த அறிவு அனுபவமாக மாத்திர சிரவணம் ஃபுல்லாக பூர்த்தியானால் தான் தியானம் மனநத்துக்கு பயன்படும். ஆமாம், தியானத்தை தாண்டிய ஒரு விசாரம் இருக்குது. இப்போ பேசினல்ல துரியாவஸ்தா பற்றி, அந்த நிலை புரியுதில்ல, துரியாவஸ்தா நிலை புரியுதில்ல. அமைதியும் ஆனந்தமும் எண்ணங்களற்ற நிலையும் சுகமான நிலையும் நிலை, நிரந்தரமான நிலை. அதனால் இங்கே மிதாகாரம் என்னென்ன சொல்லுது பாருங்கள். அதில் ஒரு சித்தத்தை நிறுத்தணும். சித்தவிருத்தி நிரோதக யோக, அதான் சித்தம்னு சொல்லுது. சித்தசிய வாசனை, அதை நிறுத்தது யோகம் பண்ணணும். யோகம்னா என்னது? தியானம். விசாரம் உள்ளே போகிறேன், பரம்பரை நோக்கி போகிறேன்னா அங்கே நீ வெளியிலேருந்து சித்தத்துலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் உங்களை தொடர்பு கொள்ளாது.
நீங்கள் உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களை முதல்ல கண்காணிக்கணும். அதுவே ஒரு அறிவு. எல்லாத்தையும் செயல்பட தோணுனதெல்லாம் செய்யும். ஆடு மாடு தான் தோணுனதெல்லாம் செய்யும். உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களை அறிவுகிட்ட சொல்லி இது செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு, அதான் ரிசல்யூஷன், டெட்டர்மினேஷன், ரிசல்யூஷன், அஃபர்மேஷன் 3 வார்த்தை சொன்னேன். வந்தோடனே செயல்படுத்தாத, வந்த எண்ணங்களை உத்து கவனி. அது ஒன்று செய்யணும்னு தோணும், அது கட்டாயம் செய்யணும்னு தோணும். கட்டாயம் செஞ்சு தான் ஆகணுங்கிற நிலை வந்தாலும் சம்மதம் வாங்கணும் பெரியவங்க கிட்ட. இந்த 3வது விஷயத்த நிறைய பேர் ஏமாந்துடுறான். 2வது விஷயத்தையே ஏமாந்துடுறான். முதல் விஷயம் டெட்டர்மினேஷன் வந்தோடனே டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறான் ஒரு பொருளை. அப்புறம் அது வேண்டான்னு மாற்றுறான், இல்லை சரியில்லைங்கிறான். அப்புறமா வேற ஒன்று வாங்கிட்டு வரேங்கிறான். ஒரு சின்ன காய்கறியிலேருந்து எல்லா விஷயமும் அப்படி தானே. அதனால் தயோர் வினஷ்டம் ஏக்கம் ஸ்மிதத் வியாபி வினஷ்யதி. ஒன்று நீ கண்ட்ரோல் பண்ணால் ஒன்று அழித்தால் இன்னொன்று அழிக்கலான்னு அதில் மந்திரம் இருக்குது. அழிக்க முடியாது, அழிக்கவும் வேண்டாம். ஒன்று கண்ட்ரோல் பண்ணால் இன்னொன்று கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா பிராணன் தான் அதுக்கு வாகனமாக இருக்குது. பிராணன் தான் எல்லாத்தையும் இயக்குது. பிராணன் தான் மனதை அழைச்சிட்டு போகுது. மனம் அங்கே போகணுன்னு சொல்லும். மனம் டிரைவர்னு சொன்னால் இந்த பிராணன் வாகனம். அதனால் சமீரஸ்ய ஜெயம் குறியான் நரக சதா. அதனால் மனிதன் இந்த சமீர்னா என்னது, காற்றை என்ன பண்ணணும், ஜெயம் குறியான், வெற்றி அடைய வேண்டும். பிராணாயாமம் 3 வேளை ஒழுங்காக செஞ்சால் போதும். மத்தியானத்தில் கூட வேண்டாம். காலையில் ஒரு 5, சாயந்தரம் ஒரு 5, 1 மணி நேரம். அதுக்கு தான் சொன்னோம், 1 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காந்து அதுலேயே ஆடியோ கேட்கணும், அதுலேயே பிராணாயாமம் பண்ணணும், அதுலேயே ஓங்காரம் ஜபிக்கணும். ஓங்காரம் நுட்பமான விஷயம். ஏன்னா பயணிக்கிறது அதுதான். மோட்டோவை அழைச்சிட்டு உங்களுடைய குறிக்கோளை நோக்கி அழைச்சிட்டு போகிறது ஓங்காரம் தான். ஓங்காரம் தான் மந்திர வார்த்தை. மந்திர வார்த்தை வேறு, ஓங்காரம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். அப்போ மேல் நோக்கி பயணிக்கிறோங்கிற அறிவு இருக்கும், உணர்வு இருக்கும், அனுபவம் கூட இருக்கும். ஸோ சதா என்ன பண்ணணும், இந்த பிராணாயாமத்தை காற்றே வெல்லணும். இவங்க என்ன பண்ணாங்க, மனதை கண்ட்ரோல் பண்ணால் பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ பிராணனை கண்ட்ரோல் பண்ணால் ஈஸி. இப்போ நீங்கள் எப்போதும் தியானம் பண்ண உக்காந்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும், நல்ல ஆசனம் இதை போட்டுட்டு முதல்ல ஓங்காரம், அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் அந்த ஆடியோஸோட வேத விசாரம், அப்புறம் கண்ணை மூடிட்டு தியானம். 4 விஷயங்கள் நடக்குதுங்க. இதுதான்ப்பா நீ ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள். எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு, கடினமாக முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அப்படி இல்லை, எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு. மிதாகாரம் ச ஆசனம் சக்தி சாலம். நீங்கள் சாப்பிட்ற எப்போதும் பலமுறை சொல்லியாச்சு. மிதாகாரம்னா அரை மடங்கு, பாதி வயிறு சாப்பாடு, 1/4 மடங்கு வாட்டர், 3வது பஞ்சபூதத்துக்கான வேலைகள் அங்கே இடம் கொடுக்கணும். அரை வயிறு, பாதி வயிறு சாப்பாடு, 1/4 மடங்கு வாட்டர், 4வது மடங்கு விவர்ஜித்தம் வருது மந்திரம். மிதாகாரம் ச ஆசனம் சக்தி. மென்மையான சாப்பாடு, உனக்கு ஒத்துக்கக்கூடிய சாப்பாடு. பித்த உடம்புக்கு, வாத உடம்புக்கு, கஃப உடம்புக்குன்னு உணவு முறைகளை வகுத்து வச்சுருக்காங்க பெரியவங்க. அந்த உணவை சாப்பிட்டு 1/4 வயிறு தண்ணீர் குடித்து 4வது பாகத்தை ஃப்ரீயாக விட்டால் தான் அது. இது அரிசியை இப்போ நீங்கள் அரிசி உங்களுக்கு சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கொடக்கல் இருக்கு, கிரைண்டர் 1 லிட்டர்னால் அந்த கிரைண்டர் ஃபுல்லாக அரிசியை நிரப்பி சுவிட்சை போட்டால் ஓடுமா? இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். சொன்னால் எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணுறாங்க, இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு பொய்யா சொன்னோம். ஒரு லிட்ரு கெப்பாசிட்டி உள்ள கிரைண்டருக்கு எத்தனை லிட்ரு போடணும்? 3/4 லிட்ரு போடணும். அவங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 1/4 லிட்ரு என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. அது காற்றுக்கு இடம் இல்லை, மூக்கு முட்டுற வரைக்கும் அவன் இடம் தொண்டைக்கெல்லாம் வந்துடுச்சு மேலே. அவன் சாப்பிட்டு சாப்பாடு கேட்குறானே, இது அடுத்தது அது என்ன கழுத்தை யாரை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா என்னால் குனிய முடியல. அது இது வரைக்கும் பூரி இது வரைக்கும் இருக்குது, பொங்கல் அது வரைக்கும் இருக்கணும். எப்படி அனுபவம் வரும்? எப்படி இறை அனுபவம் வரும்? எப்படி மைண்டு சித்தாகும்?
உன்னுடைய பிராணசக்தி ஃபுல்லாக அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 4 மணி நேரம் செலவு பண்ணி செரித்த அடுத்தவனை அடுத்த ரவுண்டை போட்டு விட்றான் பாருங்க. அடுத்தது அவன் என்ன சொல்கிறான், கிடைக்குமோ கிடைக்காது ட்ராவலில். ஜி வந்து சாப்பாடுக்கு பீரியடு கொடுக்க மாட்டார், சாமி என்னது சாமி கும்பிட்டு தான் குறியாக இருக்கார் சொல்கிறான். அதே மாதிரி சொல்கிறான், நான் என்னமோ செய்யக்கூடாத பெரிய தவறை செஞ்ச மாதிரி. அதனால் என்ன முடிவு பண்ணிட்டேன், நீ தரிசனம் முன்ன பண்ணுறியோ இல்லையா, காலை சாப்பாடை கண்டிப்பாக முதல்ல போட்டு தொலைப்போம். 8 மணி வரைக்குள்ள தரிசனம் ஆனால் ஆச்சு. இல்லைன்னா உடனே நீ அது என்ன பெரிய வரம் கிடைச்சாலும் சரி, வரம் கிடைக்காம போனாலும் சரி, இதுங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆவுன்னு எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் சவுண்டு கொடுக்கும். சம்மந்தம் இல்லாமல் சவுண்டு கொடுக்கும், சம்மந்தம் இல்லாமல் கோவப்படும், சம்மந்தம் இல்லாமல் வண்டியை நிறுத்துங்க, என்னென்னமோ சொல்லும். ஆவுன்னு எனக்கெல்லாம் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. எனக்கும் அந்த பசியெல்லாம் வருங்க. அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அது நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிடாம 2 வேளை சாப்பிடாம வந்து ஐயோ நான் சாப்பிடலையே அது கோடி ஜென்மாவா சாப்பிட்டு பழக்கப்பட்டு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த உடம்பு இருக்குல்ல, உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குது, அது தெரியுமா? அந்த கொழுப்பில் எது அதை எடுத்துக்கோங்க. நம்ம மைண்ட் செட் தான் என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஐயோ நம்ம சாப்பிடல. அன்றைக்கி ஒருத்தருக்கு 4 மணிக்கு சாப்பாடு போட்டேன், மத்தியானம் நான் சாப்பிட்லையே, அது அப்படி கேட்டாருங்க ஒருத்தர். சாயந்தரம் சாப்பிட்றாங்க ஏதோ ஒன்று, மத்தியானம் சாப்பிடல, அதையும் சேர்த்து ஞாபகம் வருமா? எனக்கு வரல. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி எனக்கும் பசிக்கிற அந்த தருணத்தில் பசிக்கும். ஆனால் நான் அதை மறந்து சுவாமி முதல்ல முடிச்சிடுவோம், தரிசனம் பண்ணி முடிக்கணும், வந்த வேலையில் ஒன்று நிறைவாக அவரை முதல்ல தரிசனம் பண்ணிட்டா அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் பசி இது எல்லாம் ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக போயிடும். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளங்க, மனநோய். அது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ணுன்னு அழையுது பாருங்கள். அதுதான் சித்தத்தில் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கா. ஃபுல்லாக இந்த சித்தத்தை ஓப்பன் பண்ணால் வெறும் சாப்பாடாக வருது. பூரி, பொங்கல், மசால் தோசை, நான் கட்டர் மாளிகா, இப்படி தான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அது பேர் மிதா. நான் இதெல்லாம் தவிர்க்க விரும்புகிறேன். இந்த மந்திரம் எடுத்து கொடுக்குது எனக்கு. இதெல்லாம் வேண்டாம். ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், 10 வாட்டி சொல்லலாம், லட்சம் முறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது வருது பாருங்கள், மிதாகாரம். ஆசனம், அப்புறம் உட்காருறது படுக்கிறதெல்லாம் ஒரு ஆசனம் இருக்குது. ஒரு போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். வேதா கிளாஸ் வந்து அப்படி ஜம்முன்னு கம்பீரமாக உட்காரணும், அப்படி உட்காரணும். இந்த பூஜையில் கம்பீரமாக உட்காரணும். அது தூங்கி உளருது. கேட்டால் தியானம் பண்ணுறதுங்கிறது, தியானம் பண்ண சொல்லுது. பல கேட்டகரிஸில் நடக்குது. அப்படிலாம் உட்காரக்கூடாது. நீ ஸ்ட்ரைட்டாக வந்து நீ வேணால் சிவராத்திரி இல்லை, தானாகவே மேலே ஏறுறதுக்கு. சிவராத்திரியுடைய பெருமை அது, தானாகவே மேலே ஏறும். அன்னைக்கு சகசிராரம் துரியத்துக்கு போகும். பாக்கி நாள்லாம் நீ ஸ்ட்ரைட்டாக உட்காந்தா அதுவே போகும். ஆச்சா, நீ ஸ்ட்ரைட்டாக உட்கார மாட்டேன். மிதாகாரம் ஆசனம், அதான் அந்த போஸ்டர். அப்புறம் சக்தி சாலம், இந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணக்கூடிய, இப்போ சொன்னல டைம் மேனேஜ்மெண்ட்டு, எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு, அதுதான் சக்தி சாலன்னு பேர். வார்த்தையே மந்திரம் கொடுத்துருக்குங்க, சொந்த கருத்தில். ஏதோ டைம் மேனேஜ்மெண்ட்டு, எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் இதில் வருது, இதெல்லாம் எங்கேயாவது படிச்சுட்டு வந்துருப்பானுலாம் கிடையாது. எல்லாம் இதில் இந்த வார்த்தைக்கு அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு அப்படி சொல்கிறேன். சக்தி சாலன்னு பேர். அதுக்கு எனர்ஜியை நீ கரெக்டாக நிர்வாகம் பண்ணணும். உன்னுடைய எனர்ஜியை இப்போ சொன்னதுலையா, எதுக்கு பீரியாரிட்டி, எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எதை விட்டாலும் பூஜையை விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இது 7 ஜென்மாவும் கூட இருக்கட்டும் இந்த கருத்து, இந்த வார்த்தை. எது முதல்லனா இறைவன் முதல்ல, 2வது தொழில், 3வது குடும்பம், 4வது உற்றார் உறவினர், 5வது சமுதாயம். இதெல்லாம் டெய்லி சொல்லணும் போல். டெய்லி வந்தோடனே இதை நான் சொல்லணும் போல இருக்கு. அப்போ உனது ஆற்றல் தனது கோலுக்கு முதலில் பாய்ச்சுவதும், அதை பெருக்குவதும், தொடர்ந்து நிர்வகிப்பதும், நாசமாகாமல் பாதுகாப்பதும், இவ்வளோ வேலை இருக்குது எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டில். புரியுதா? சார்ஜ் பண்ணிக்கணுமா வேண்டாமா? நம்ம எத்தனையோ முறை சொல்லியாச்சு, வெவ்வேறு விதத்தில் சொல்லியிருக்கோம். ஏஷாம் லக்ஷணம் வக்ஷிய ஸ்ருணும். அதுக்கான லட்சணங்களைத்தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்க தம்பி. கௌதம் கேட்குறது, சிஷ்யன் வந்து கௌதம், சிஷ்யன் பேர் வந்துடுச்சு. குரு யாருன்னு இன்னும் ஏதோ ஒரு மகரிஷிக்கிட்ட கௌதம மகரிஷி சிஷ்யனா போய் கேட்டிருக்காரு கேள்வி. அதுக்கான பதிலை இவர் வந்து சொல்கிறார். ஏதேஷாம் லக்ஷணம் வக்ஷியே ஸ்ருணு கௌதம் சாதரம். ரொம்ப மரியாதையோட, ரொம்ப பணிவோட கேட்பாயாக.
சுனிக்த மதுராகாரம். சுனிக்தனா உனக்கு ஆயில்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் சாப்பாடு, கரடு முரடாக இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்னிக்த. நட்பாக இருக்கணும். எதுக்கு நட்பா? பித்த உடம்பா வாத்த உடம்பா, அதுக்கு நட்பாக இருக்கணும். இல்லைன்னா என்னவா இருக்கணும்? எனர்ஜியாக அது என்ன சொல்கிறாங்களா, இது என்னவோ சொல்லுவாங்களா, அதுக்கு அலர்ஜி ஆகிடும். அப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக 3 சக்கரத்தை நாங்கள் எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கோம். 24 மணி நேரமாக ஆக்டிவாக 7 சக்கரத்தில் அநாகதம் அவுட்டு, பூர்வ மத்திய அவுட்டு, சஹஸ்ராரம் அவுட்டு, விசுத்தி அவுட்டு, நாபி மண்டலம், சூரிய சந்திர அக்னி ஜெட்டு எல்லாம் எங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். அப்புறம் கீழே 2 நல்லாக சூப்பராக சாப்பிட்றது, கழிவு, பாத்ரூம் போகிறது. இது எல்லாம் ஆடு மாடுக்கு இதுதான் முதல்ல ஆக்டிவேட்டாக இருக்கும், தெரியுமில்ல? மனுஷனுக்கு இதுதான் ஆக்டிவேட்டாக இருக்குது. பாக்கி சக்கரம்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். போஸ்டர் ஒட்டியிருக்காங்கல்ல, என்ன பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? எனக்கு சொல்கிறான். டக்குன்னு போயிட்டேன்னா, சாப்பிடாம போயிட்டேன்னா, பூரி ஆர்டர் பண்ணதுக்குள்ளே டப்புன்னு போயிட்டான். வாழ்க்கை எப்போ வேணாலும் முடியும் இல்லை? அதை பாருங்கள், நேற்று நடந்துச்சு ராதா நகர். போஸ்டர் ஓட்டுறாங்க, கவனிக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு சிந்திக்க மாட்டேங்க. அதனால் ஸ்னிக்த மதுர ஆகாரம் சொல்லியாச்சா? மதுரமான ஆகாரம் சொல்லியாச்சா? சதுர்த்த அம்ச 4வது பகுதியை விவர்ஜித்தம். வேக்கண்ட்டாக விடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு நினைக்கும் போதே நிறுத்து. அதுதான் என்னுடைய பாலிசி. ஒரு பிளேட்டோட நிறுத்திக்கோ. 2வது பிளேட்டு, 3வது பிளேட்டு, இதுக்கப்புறம் அது, அப்புறம் அது, அப்புறம் அதுக்கு என்ன அது, அப்படி சொல்லாத. ஒரு பிளேட்டோட நிறுத்து. இது ஒரு அருமையான பாலிசி. இது ஒரு பிளேட்டோட நிறுத்து. ஒரு பிளேட்டுன்னு சொல்லிட்டு பெரிய பிளேட்டாக இது பண்ணாத. அது வேறு சொல்ல வேண்டியது இருக்குது. அன்லிமிட்டடாக 5 சாப்பிட்றான் இவன் சொல்லுவான். அது மாதிரி இல்லாமல் ஒரு பிளேட்டுனா 2 இட்லி வடை வச்சானா நிறுத்திடும். மரியாதையாக அதோட நிறுத்திட்டு வந்துடும். சாப்பிட்டு ஒன்றும் கட்டுப்பா, செத்து போயிடுமா? சதுர்த்தாம்சம் விவர்ஜிதா புஜ்யத்தே சிவசம்பிரீதாக. என்ன வார்த்தை சொல்லுது? உள்ள பரம்பொருள் இருக்காரியா சொல்லுது பாருங்க. உள்ள பரம்பொருள் இருக்காரு, அவருக்கு பிரீத்தியானதை சாப்பிடியான்னு சொல்லுது மாதிரி. பூஜை தானே அது, பேட்டுக்கு பூஜா. உள்ளே இருக்கக்கூடிய அக்னி இருக்க, ஜட்ராக்னி, அது சிவமா சொல்லுது பாருங்க. புஜ்யத்தே சிவசம்பிரீத்திய, உள்ளே இருக்கக்கூடிய சிவம் அதுக்கு பிரியமானதை கொடுறா. புஜ்யத்தே சிவ சம்பிரீத்தியை மிதாகாரக, மென்மையான சாப்பாடை கொடுறா, காரமானது வேண்டாம். ச உச்சதே ஆசனம் திவிதம். ஆசனம், முக்கியமான ஆசனம். இந்த நீங்கள் சாதாரணமாக உட்காந்து ஆடியோ கேட்டாலும், வேதா கிளாஸ் கேட்டாலும், பூஜையை அனுபவித்தாலும், ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னா முதுகு, கழுத்து, தலை நேர்கோட்டில் இருந்தால் கீழே இருக்கிற இந்த உயிரானது சகசிராரம் வரைக்கும் பயணிக்கும். சொன்னாங்க இல்லையா? கிரிவலம் வர பிரதர்ஷனம் பண்ண மேலையும் கீழையும் மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் யார் சொல்லுதோ மந்திரம் சொல்லி கொடுத்துரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை உள் வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சுவாமிங்க ஓப்பன் பண்ணுறாங்க. நீ பிரதர்ஷனம், கோயிலை பிரதர்ஷனம் பண்ணாலும் சரி, கிரிவலம் வந்தாலும் சரி, நிற்கிற இடத்துல சுற்றினாலும் சரி, குருவை சுற்றி வந்தாலும் சரி, உனக்கு மூலாதாரத்திலையும் சகசிராரம் வரைக்கும் ரூட்டு கிளியர் ஆகணும்னு வேதம் சொல்லுது. அப்புறம் நமஸ்காரம் துரியாவஸ்தாவில் கொண்டு போய் நிறுத்தோன்னு சொல்லுது மந்திரம். போன உபநிஷத்து என்னது? ருத்ரகிருதிய உபநிஷத்து, மகத்தான உபநிஷத்து. அதனால் இந்த ஆசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் ரெண்டும் குரூப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கேள்விப்பட்டது தான், மறந்து போயிருப்பீங்கள்ல. அதனால் 2 எல்லாம் பார்த்தீங்களா? யார் பார்க்கல கை தூக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பார்க்காம கை தூக்குனா திட்டுவார், அப்புறமா வச்சு செய்வார் அப்படின்னு நினைக்காது. அந்த ஆசனம் எதுக்கு திரும்ப போட்டேன் எனக்கு தெரியாது. அந்த ஆசனம் ரெனிவல் ஆகட்டும். அந்த ஆசனத்தை பற்றி தான் இங்கே 2 ஆசனம் தான் சொல்லுது. பத்மாசனம், வஜ்ராசனம்.
நாம் வந்து சித்தாசனம் அல்லது சுகாசனம் அடியேன் வந்து எப்போதுமே சுகாசனத்தை சொல்லுவேன். சுகாசனம்னா நீ எப்படி உக்காந்தா நீண்ட நேரம் உனக்கு பெயின் இல்லாமல் உக்காருவியா, அப்படி உக்காருது சுகாசனம். எப்படி வேணாலும் உக்காந்துக்கோ, எங்கே வேணாலும் மரத்து மேலே கூட ஏறி போய் உட்காந்து. சுகாசனம்ங்கிறது நீண்ட நேரம். ஆனால் இந்த கண்டிஷன் கம்பல்சரி. முதுகு, கழுத்து, தலை நேர்கோட்டில் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் எப்படி உட்காந்துருக்கேன், பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணுறேன், சுவாமிகிட்ட இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து மக்கள் சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு, ஓ நான் இவ்வளோ நேரம் இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கேன், நான் அப்புறமா தான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இப்போ பேசின்னு இருக்கோம், மந்திரம் வருது, நான் எப்படி உக்காந்துருக்கிறேன்னு ஒரு செகண்ட் யோசிக்கும் போது நான் அப்படி தான் உட்காந்துருக்கேன். கேஷுவல் அது. நீங்கள் என்சிசியில் இருந்தால் எங்கே நின்னாலும் ஸ்டாண்டர்ட் டீச்சர் தான் நிற்பீங்கன்னு எங்கள் சார் சொல்லுவார். என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா எங்கே பிரச்சனை இருந்தாலும் உதவி செய்வீங்க எங்கள் சார் சொல்லுவாங்க. சத்தியமான வார்த்தை அது. இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பழகினா அதுவே ஆரோக்கியம். இப்போ மனம் எப்படி இருக்குது, கல் மாதிரி இருக்குது. மனம் சித்தானது அனோரணியானாக இருக்கக்கூடிய அணு பவர், அதுவும் அது சொல்லக்கூடிய அந்த அளவு இருக்குது பாருங்கள். அவ்வளோ நுட்பம், அவ்வளோ பிரம்மாண்டம் அர்த்தம். அது விஸ்வரூபம் எடுக்க அவ்வளோ ரூபம் எடுக்கும். ஏன்னா எவரி ஆக்ஷன் ஹேஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொன்றும் எதெல்லாம் சின்னதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கும். எதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்குதோ அதெல்லாம் சின்னதாகும். சின்னது பெருசாகும், பெருசு சின்னதாகும். உன்னுடைய உயிரை பற்றி சொல்லுது அது. ரொம்ப அருமையான கருத்து பேசியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம். கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய பொக்கிஷமான கருத்து. அது உன்னுடைய அறிவை ஷார்பன் பண்ணுறது. அந்த ஷார்பன் பண்ணுற அந்த அறிவில் நீ பயணிக்கும் போது தான் சுந்தர் பிச்சை மாதிரி போன்ற வேலைகள்லாம் உன்னை தேடி வரும். அதில் நீ சக்ஸஸ் பண்ணுவ. புரியுதா? இப்படி சொன்னால் தான் புரியும். அது வேர்ல்டு சாம்பியன்லாம் செஸ்லாம் என்ன, அது ஃபோக்கஸ் பண்ண அது அந்த அளவுக்கு நுட்பமாகுது. 1/1 lakh மடங்கு நுட்பமாக இருக்குது. அவ்வளோ நுட்பமாக இருக்குது ஆத்மா. உன்னுடைய நீ தான் அது. அதோடைய ஆற்றல் சுயம் ஜோதிக அனந்த சக்திக்கு சர்வஜங்க சர்வசித்தக சர்வேஸ்வரக. என்னப்பா எல்லாம் இந்த ஆத்மா தான்ப்பா. யாருப்பா அந்த ஆத்மா? நீ தான்ப்பா அந்த ஆத்மா. இது உனக்கு தெரியல, குரு எடுத்து சொல்கிறாங்க. சிந்திக்க மாட்டியா? ஆடியோ போட்டு கேளு. இதெல்லாம் இந்த மாதிரி ஆடியோ கேட்டேன்னா எனக்கு எனர்ஜி ஏறிடும். நான் சார்ஜ் ஆகிடுவேன் போல். இதெல்லாம் எப்பயும் ஆடியோன்னு கடந்து வந்திருக்கேன், சொல்கிறேன். ஆனால் மந்திரம் சொன்னோன்னே அதோட கனெக்ட் ஆகுது, இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. மந்திரம் சொல்கிற கருத்து இதுதாங்கிறது கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? அப்போ நுட்பமான உங்கள் அறிவு நுட்பம் தேவை. அறிவு நுட்பம் தான் டெக்னாலஜி. அறிவு நுட்பம் தான் இன்வென்ஷன். நீ எது சொன்னாலும் அது செய்யும். வேறு என்ன வேணும்? நீ எது சொன்னாலும் அது செய்யும். சஹசிராரம் போனால் சஹசிராரம் போகும். என்ன சொன்னாலும் செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லுதில்ல, மனமாக இருக்கும்போது செய்யாது, புத்தியாக இருக்கும்போது செய்யாது, அகங்காரமாக இருக்கும்போது செய்யாது, சித்தமாக இருக்கும்போது செய்யாது. சித்தாக இருக்கும்போது செய்யும். சித்துக்கு நீ சித்த சுரூபமான சத்து ஒன்றை வழி நடத்தும், நேரடியாக வழி நடத்தும். சிவப்பரம்பொருள் நம்மை சக்தியை வழிபடுத்துறது யார்? சக்தியை கூட பற்றி பேசணும். இன்னொரு சந்தர்ப்பம் வரட்டும். இதில் வருதுன்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா பேசலாம். ஆசனம் திவிதம், பத்மாசனம், வஜ்ராசனம். அதனால் இது என்ன தொட்ட வார்த்தை. உள்ளிருப்பது சிவம்னுங்கிற வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா? உள்ளிருப்பது சிவம், சம்பிரீத்திய ஆகாரம், மிதாகாரம். உள்ளிருக்கிற பரம்பொருள், உள்ள பரம்பொருள் இருக்க சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஊனுடம்பு ஆலயம் அது இதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? எல்லாம் அதுன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் சாப்பாடு விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது, அப்படி சொல்லப்படாது. இந்த வார்த்தை ஒன்று போதுங்க. உள்ளே இருக்கிறது பரம்பொருள், அதுக்கு தேவையானது சரியானதை கொடுறா. இதுக்கு மேலே என்ன இருக்கு? உள்ளே இருக்கிறது பரம்பொருளா இல்லையா? உள்ளே இருக்கிறது பரம்பொருள்னா அதுக்கு எது இணக்கமானதோ, எது இனிமையானதோ, நைவேத்தியம் அதுதான் நைவேத்தியம். வேறு என்ன நைவேத்தியம்? வெளியில் கொடுக்கறது எல்லாம் உள்ள உனக்குள்ளே நடக்குதுப்பா. இந்த ஒரு வார்த்தை போதும். உள்ள பரம்பொருள் இருக்காங்க,
அப்படிங்கிற அறிவு இருந்தால் பாதி உணவு, கால்வாசி வாட்டர், பாக்கியை வேக்கண்ட்டாக விடுங்க. ஒரு சமயம் கடவுள் இருக்காருன்னு சொன்னால் தான் நீ கேட்பேன்னு சொல்லுதோ என்னவோ தெரியல, அப்படி கூட இருக்கலாம். கடவுள் இருக்கார் எல்லாருக்கும் தெரியும், கடவுள் எங்கும் இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்காருன்னு தெரியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ இந்த வேல் கொடுக்கும்போது எல்லாம் கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. இந்த வேலுக்கு ஏதாவது எப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் ஆச்சார நியமங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆத்ம வேல்னு இதுக்கு சங்கல்பம் பண்ணியிருக்கோம், அப்படி தான் இது கொடுத்துருக்கோம். 3500 வேல் வெளில போயிருக்கு, எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அதுக்கு நைவேத்தியம், நீங்கள் குளிக்கிற குளியல் தான் அதுக்கு அபிஷேகம் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். எந்த மந்திரத்தை படித்தேன்? இதுதான் உள்ளுணர்வு. மந்திரம் இப்போ தான் வருது, மந்திரம் இப்போ தான் வருது. நம்ம 10 வருஷமாக கொடுத்துட்டுருக்கோம், நமக்கு தெரியுதே இல்லையா? ஆத்மா அசங்க, அது எந்த தோஷமும் அது கிடையாது. அதனால் ஆத்ம வேல்னு அதுக்கு பேர் வச்சோம். ஆசனம் திவிதம் புரோக்தம் பத்மம் வஜ்ராசனம். புரியுதா? உள்ளிருப்பது சிவம், அதனால் சத்தியம் ரிதம்ங்கிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நல்ல அறிவு மிக்கவர்கள், வேதாந்திகள், ஞானிகள், யோகிகள், ரிஷிமார்கள், சித்தர்கள், வேறு யார் இருக்காங்க? இந்த 5 பேரும் யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், குருமார்கள், சித்தர்கள், பரம்பொருள், பிரம்மம். இந்த 6த்துக்கும் சத்தியமிருதத்தோட வாழ்க்கையை நடத்தணும், மெய்ப்பொருளாக வாழ்க்கையை நடத்தணும். ஒரு ஒழுங்குமுறையில் வாழ்க்கையை நடத்தினால், உள்ளிருப்பது சிவங்கிறத அறிந்து செயல்பட்டால் அது ஆற்றலை பெருக்குகிறது. எவ்வளோ வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவான் அவன், தெரியுமா? எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பான், எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிப்பான். பதட்டம் இருக்காது, பரிதவிப்பு இருக்காது, தப்பு நடக்காது, குழப்பம் இருக்காது. தப்பாக பண்ணிட்டேன், மிஸ்டேக்காக பண்ணிட்டேன் சொல்ல மாட்டான். ஏன்னா நுட்பமான அறிவு வேலை செய்யுது. சுந்தர் பிச்சை ஒண்டி தான் நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. எத்தனை பேர் வெளிப்படாமல் இருக்காங்க, நுட்பமான அறிவோடு செயல்பட்டு இருக்காங்க. அந்த நுட்பத்துக்கு தாங்க 1200 கோடி வருஷத்துக்கு சம்பளம். இப்போ ஏற்றிருப்பாங்க, 300 கோடி ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், 15 நினைக்கிறேன். உர்வரோ ஊப்பரி சேத் உபே உபே இந்த ஆசனத்தை பற்றி சொல்லுது. எந்த ஆசனம்? பத்மாசனம். என்னென்னா உர்வரோ ஊப்பரி சேத் உபே பாதத்தலோ யதா பத்மாசனம். பத்மாசனம் உங்களுக்கு போட தெரியும்? ஆமாம், பத்மாசனம் முறையை சொல்லுது. அது பேர் பத்மாசனம் பவேத் ஏதத்து சர்வம் பாப வினா. பத்மாசனத்தில் நீ உக்காந்து தியானம் செய்தால் பத்மாசனம் பவேத் சர்வ பாபம் பிரணாசனம். பத்மாசனத்தில் உட்காந்து தியானம் பண்ணால் பாவங்கள் எரிக்கப்படுதுன்னு சொல்லுது, சர்வ பாபம்னு சொல்லுது. பொய்யா? சொன்னது ரிஷிகள். அதனால் பத்மாசனம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில். 2வது வஜ்ராசனத்தை பற்றி சொல்லுது. வாமாங்கி கிரமூல கந்தாதோ ஹியந்தம் தது ஊப்பரி ஷிபேத். ஷிபேத்னா வைக்கிறது, அதான் 2 காலை மடக்கி, முட்டிக்கால் 2ஐயும் மடக்கி 2 குதிக்காலில் உக்காடுறது. அப்பையும் சமக்ரீவ சிரகே. சமக்ரீவ, கிரீவனா கழுத்து, தலை அதான் முதுகு, காயம் உடம்பு நேராக இருக்கணும், சமமாக இருக்கணும், நேராக இருக்கணும். வஜ்ராசனம் இதிரிதம். இது வரைக்கும் இருக்கட்டும். 6 மந்திரம் பார்த்துருவோம். எல்லாம் ஈசன் சங்கல்பம். எழுதிட்டு வந்தது 20 மந்திரம், பார்த்துருக்கிறது 6 மந்திரம் தான். விசாரம் இருந்ததுன்னா அது சில வார்த்தைகள் தூண்டுது. அதனால் அருணாச்சல சிவன்
அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு அருள்.